ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டுடே வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒன் கான்செப்டில் டைம் அண்ட் டிஸ்டன்ஸோட அடுத்த பேசிக் ப்ராப்ளம்ஸ் ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக மெயின்ஸ் ஓரியன்டாக இருக்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸை பற்றின பேசிக்ஸ் அண்டு அது எப்படிலாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ அதோட வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கான சம் போவோம். ஸோ அர்ஜுன் நீட்ஸ் டு ரீச் ஹிஸ் ஆஃபீஸ் ஃப்ரம் ஹோம் இன் 15 minutes. அந்த 15 minutes எப்படி போயிருப்பான் அப்படின்னா, அவன் ஆவரேஜ் ஸ்பீடு 40 km/h போய்க்கு 40 km/h அவனோட ஸ்பீடு மெயின்டைன் ஆகுறதுனால தான் அவன் 15 minutesல வந்து அவனோட ஆஃபீஸுக்கு வந்து ரீச் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இஃப் ஹீ லீவ்ஸ் 3 minutes லேட், அதாவது அவன் வீட்டில் இருந்து 3 நிமிஷம் லேட்டாக கிளம்புறான். இதுக்கு முன்னாடி கரெக்டான டயத்தில் போகும்போது அவன் கரெக்டாக ஆஃபீஸுக்கு ஒரு பர்டிகுலர் டைமில் போயிட்டான். பட் இப்போ வந்து 3 நிமிஷம் லேட்டாக கிளம்புறான் வீட்டிலேருந்து. அப்படி கிளம்பும்போது வாட் ஆவரேஜ் ஸ்பீட் மஸ்ட் ஹீ மெயின்டைன் டு ஸ்டில் ரீச் ஆன் டைம். ஸோ ரொம்ப முக்கியமானது. அதாவது கரெக்டாக ஒரு டைமில் போகிறான் ஆஃபீஸுக்கு, ஆன் டைமில் போயிட்டான். ஓகே, முடிஞ்சு பஞ்சு வைக்கணும்ல அந்த கான்செப்டில் ஆன் டைமில் போயிட்டான். இப்போ ரெண்டாவது 3 நிமிஷம் லேட்டாக போகிறான். அப்படி லேட்டாக போனாலும் சேம் அவன் ஆன் டைமில் தான் ஆஃபீஸில் இருக்கணும், வேறு ஆப்ஷனே இல்லை. அப்போ அவன் எவ்வளோ ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும்? லாஜிக் புரியுதுல? எவ்வளோ ஸ்பீடில் அவன் வந்து அப்போ வந்து அவன் போனது காட்டிலும் இப்போ வந்து ஸ்பீடு அவனுக்கு இன்க்ரீஸ் தான் பண்ணி ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. அப்போ எவ்வளோ ஸ்பீடு அவன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி போகணும் அப்படின்றத இப்போ கேள்வி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டைம் அண்டு அதாவது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்றது நம்மளோட ஃபார்முலா. கரெக்டாக? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம்ன்றது நம்மளோட ஃபார்முலா. இங்கே டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த கேஸ் படி என்ன ஆகும்? ஸ்பீடும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். கரெக்டாக? இதுதான் கேஸு. அப்போது இங்கே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது என்னது? டைம் கொடுத்துருக்காங்க 15 minutes. அப்போ நான் டைமை மென்ஷன் பண்ணுறேன், 15 minutes. இப்போது கரண்ட்டில் எவ்வளோ நேரம் ஆகுது? 3 minutes லேட். அப்போ வந்து அவன் எவ்வளோ நேரத்தில் கிளம்பணும், எவ்வளோ நேரத்தில் ஆஃபீஸில் இருக்கணும்? 12 minutesல இருக்கணும். அதாவது 15 minutesன்ற சென்ஸ் என்னன்னா, அவன் 40 km வந்து 15 minutesல போகும்போது ஆஃபீஸுக்கு சேம் டைமில் போயிடுறான். ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போது 12 minutes, அதாவது 3 minutes லேட்டாக கிளம்புறான். அப்போ அதே 12 minutesக்கு அவன் 40 km போனால் ரீச் பண்ண முடியாது. அப்போ அந்த 40யோட இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்போ வந்து நான் எழுதிக்கிறேன், இது வந்து என்னோட இது என்னோட ஓல்டு டைமு, இது வந்து என்னோட நியூ. ஓகேவா? அப்படி எழுதிக்கிறேன். ஸோ இப்போது இதை நான் கேன்சல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க, எனக்கு வேல்யூ சேம் கிடையாது, ரேஷியோ தான் சேமாக இருக்கும். அதாவது அந்த சென்ஸ் என்னென்னா, வேல்யூ வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் கிடையாது, ரேஷியோ தான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ வந்து நான் ரேஷியோ எடுக்கிறேன். டைமுக்கு என்ன ரேஷியோ? இது 3 டேபிள் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 5:4ன்னு சொல்லிட்டு வரும். கரெக்டாக? அப்போது டைமு 5:4 இருக்குது அப்படின்னா ஸ்பீடு என்னவாக இருக்கும்? 4:5 இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். கரெக்டாக? டிஸ்டன்ஸ் சேம் தானே? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 20. ஸோ டிஸ்டன்ஸ் சேம் தானே? ஸோ இப்போ அந்த லாஜிக் தான். ஓகே, சூப்பர். இப்போ ஸ்பீடு ரேஷியோ கிடச்சிருச்சா? 4:5ன்ட்டு. இங்கே பாருங்கள், கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பீடு, அதாவது 40 km. 40 kmன்றது என்னது? ஓல்டு ஸ்பீடு. புரியுதா? ஓல்டு ஸ்பீடு வந்து 40 km. அப்போது இந்த 4 பார்ட்டு தான் எனக்கு 40. அப்போ அந்த 5 பார்ட்டு என்னது? நியூ ஸ்பீடு என்னவாக இருக்கணும்? 50. அப்போ அவன் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் ஆகணும்? இப்போ 50 km/h ஸ்பீடில் போனால் தான் அவன் 12 minutesல சேம் டைம், ஆன் டைம், கரெக்டான டைமில் லேட் ஆகாமல் அவன் ஆஃபீஸ்க்கு போக முடியும். வீட்டை விட்டு அவன் லேட்டாக கிளம்பிட்டான், ஓகே, நோ வரிஸ். ஆனால் ஆஃபீஸ் போகும்போது அவன் ஆன் டைமில் போகணும். அப்போ அவனோட ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். இவ்வளோ தான் கதை. ஓகே, இப்போது இதே வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம நார்மலாக வந்து ஈக்குவேஷன், இது வந்து கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஷார்ட்கட் தான். ஓகேவா? இப்போ நார்மலாக நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றுமே இல்லை, டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாது. அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் தானே? ஸ்பீடு என்னது? 40 km. டைம் வந்து எனக்கு மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க, பட் நான் அதை ஹவரில் கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ எப்படி எழுதுவேன்? 15/60. கரெக்டாக? 15 minutesன்றதை 15/16 போடும்போது எனக்கு ஹவரில் கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 2, 3, 5 அப்படின்னு போடும்போது எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? 10 km அப்படின்னு சொல்லிட்டு வருது. தெரியுதா உங்களுக்கு? டிஸ்டன்ஸ் 10 km. இந்த 10 km அவன் எவ்வளோ நேரத்தில் கிடக்கணும்? 3 minutes லேட்னா அப்போ 12 minutesல கிடக்கணும். கரெக்டு தானே? 15லேருந்து 3 minutes லேட்டாக கிளம்புறான். அப்போ 12 minutesல அவன் கிடக்கணும். அப்போ 12 minutesனா 12/60னா மேலே 60 வந்துடும். அப்போ கேன்சல் பண்ணால் 10 × 50 என்னது? 50 km/h ஸ்பீட் கிடச்சிருச்சா? ஸோ ட்ரெடிஷ்னல்னாலும் ஓகே தான், நார்மல் ஷார்ட்கட்னாலும் ஓகே தான். ஸோ இப்போ அது நம்மளோட கன்வீனியன்ஸ். ஸோ இப்போ நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம், அது நம்ம நிறைய சம் போட நம்மளுக்கு அது ஒரு ப்ராக்டிக்ஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அந்த மாதிரி ஆயிரும். ஓகே,
ஓகே, இந்த செகண்ட் சம் பாருங்கள். ஸோ இப்போ இந்த செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ அண்ட் பி ட்ராவல்ட் ஏ செர்டைன் டிஸ்டன்ஸ் இன் த சேம் டைம். ஸோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸை சேம் டைமில் ரீச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஆப்வியஸாக என்ன தெரிய வருது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு, அதாவது ஒரு பர்டிகுலர் சரி ஓகே ஃபஸ்ட்டு இதை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதிலே வெளிப்படையாக அவங்க ஒரு க்ளூ கொடுத்த மாதிரி தான். ஓகே, இப்போ ஏ அண்ட் பி ட்ராவல்ட் ஏ செர்டைன் டிஸ்டன்ஸ் இன் த சேம் டைம். அதாவது இங்கே டிஸ்டன்ஸும் வந்து கான்ஸ்டன்ட்டு. ஓகே, டிஸ்டன்ஸும் கான்ஸ்டன்ட்டு, டைமும் கான்ஸ்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ன நடக்கும்? ஆப்வியஸ்லி ஸ்பீடும் கான்ஸ்டன்ட் தானே, லாஜிக்கலி அதானே, புரியுதா? டிஸ்டன்ஸும் இங்கே கான்ஸ்டன்ட்டு, டைமும் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க, ஸ்பீடும் கான்ஸ்டன்ட்டு. அப்போ என்ன நடக்குது, ஏஎன்பிக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மூவ் தான் போய்கிட்டு இருக்குது இந்த சம்மில். அப்படி தான் போகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, ரெண்டு பேத்துக்குமே 100 கிலோமீட்டர்ஸ் தான். ஓகேவா? இதில் என்ன நடக்குது, 100 கிலோமீட்டர்ஸில் ரெண்டு பேரோட டைம் சேமாக அவங்க வந்து 2 ஹவர்ஸில் வந்து டைமை ரீச் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், ரெண்டு பேருமே சேமு, ரெண்டு பேருமே டிஸ்டன்ஸும் கடந்தது சேம்னா அப்போ என்ன அர்த்தம், ஸ்பீடு என்னது ரெண்டு பேருக்குமே ஸ்பீடு 50 கிலோமீட்டர் அப்படி தானே வந்து நிற்கும். அப்போ ரெண்டுமே சேமு, எல்லாமே சேமு, ரெண்டு பேத்துக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மூவ் போய்கிட்டு இருக்கு சம்மில். இப்போ அதுக்கு தான் அவங்க என்ன ஒரு க்ரைட்டீரியா கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். அதாவது இஃப் ஏ இன்க்ரீசஸ் ஹி ஸ்பீடு பை 50%, அதாவது ஏ வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறான் 50%, ஆல்ரெடி போன ஸ்பீட்லேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறான். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஹீ வில் டேக் 20 minutes லெஸ் தென் பி. அதாவது இப்போ சேம் டைமில் போய்கிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ அவன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோன்னே அவன் பிஏ காட்டிலும் 20 minutes முன்னாடியே அந்த இடத்த ரீச் பண்ணிட்டான். லாஜிக்கலி அதுதான், அதை தான் சொல்ல வராங்க. அவன் நார்மலாக ரெண்டு பேரும் சேம் டைமு சேம் டிஸ்டன்ஸ் போகும்போது ஸ்பீடும் ஈக்குவலாக இருக்குது, அப்போ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் ரீச் பண்ணியிருப்பான். ஆனால் இப்போ ஏ வந்து அவனோட ஸ்பீடை 50% இன்க்ரீஸ் பண்ணுறான். அப்போ அப்படி பண்ணுறனால பிஏ கம்பேர் பண்ணும்போது அவன் 20 minutes ஏர்லியராகவே முன்னாடி போயிடுறான். இப்போ எப்படி இந்த சமம் மூவ் பண்ணுறோம் பாருங்களேன். இப்போது ஏ இருக்குது, ஏவோட ஸ்பீடு ஏவோட ஸ்பீடு எழுதுகிறேன். ஸோ இது இப்படி எழுத வேணாம், ஏ இருக்குது, ஏவோட ஸ்பீடு எழுதுகிறேன். ஏவோட ஸ்பீடு என்னென்னு பார்த்தோம்னா, அவன் வந்து ஏர்லியராக வந்து 2ல் பிக்கிட்டு இருப்பான், இப்போ 3ல் போகிறான். ஓகே, 50% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னா அப்போ அவனோட டைம் என்னது, இப்போ டிஸ்டன்ஸ் சேம், அப்போ டைம் என்னது 3 இருந்தது, இப்போ 2 டைம் குறைய தான் செய்யும். அப்போது நல்லா நோட் பண்ணிங்கன்னா இதே டைம் டிஃப்ரென்ஸு பிக்கும் வரும், கரெக்டாக? அப்போது இந்த டிஃப்ரென்ஸ் இந்த டிஃப்ரென்ஸ் தான் அங்கே பார்க்கப்பட்ட 20 minutes. உங்களுக்கு புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் அந்த 20 minutesக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் கான்செப்ட்டு. இப்போது இந்த 20 minutesனால் அப்போது நியூவாக ஏ வந்து எவ்வளோ நேரத்தில் கடந்திருக்கான், நியூவாக ஏ வந்து 40 minutesல வந்து அந்த இடத்த ரீச் பண்ணிட்டான். 40 minutesல ரீச் பண்ணிட்டான். எதனால? பிகாஸ் ஒன் பார்ட் இந்த 3லேருந்து 1, இந்த 3லேருந்து 2னா அப்போ அந்த 1 part தான் 20 minutes. அப்போ அந்த 2 part வந்து 40 minutes, 3 part வந்து 60 minutes, கரெக்டாக? 3 part வந்து 60 minutes. ஓகே, இப்போது அவன் இது வந்து ஓல்டு, ஏவோட ஓல்டு, இது வந்து ஏவோட நியூ, கரெக்டாக? இந்த காலம் ஏவோட நியூ. இப்போது நியூவில் அவன் 3 ஸ்பீடு கூட்டினோடனே அவன் 40 minutesலேயே ரீச் பண்ணிட்டான் அந்த இடத்துக்கு. இப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்கும். பி எவ்வளோ நேரத்தில் கடந்திருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ பி எவ்வளோ நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கடந்திருப்பான், பி எவ்வளோ நேரத்தில் கடந்திருப்பான், இது ஏவோட நியூ பார்ட்டு. ஓகே, அப்போது ஏவோட அந்த ஓல்டர் பார்ட்டு யாருக்கு ஈக்குவல், பிக்கும் ஈக்குவல் தானே? பிகாஸ் ரெண்டு பேரும் சேமாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒரே ஸ்பீடு ஒரே டைம் ஒரே டிஸ்டன்ஸ் தான் போனாங்க. அப்போது பியோட அந்த ஃபுல் டைம்னு கேட்டால் அதை நம்ம எதை சொல்லிக்கலாம், 60 minutes சொல்லிக்கலாம்ல, கரெக்டு தானே? லாஜிக்காக புரியலையா? அதாவது நம்ம 100, இவனும் 100 டிஸ்டன்ஸ் கிடக்கிறான், ரெண்டு பேத்துக்கு ஸ்பீடு தெரியாது, ஆனால் ரெண்டு பேருமே 2 மணி நேரம் முடிக்கும் போது ரெண்டு பேரோட ஸ்பீடுமே சேம். அப்படி தான் நம்மளுக்கு கிவனில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது, ஏ வந்து அவன் ஸ்பீடில் இருந்து 50%, அதாவது ஸ்பீடை கூட்டிக்கிட்டான். அப்படி கூட்டும்போது அவனுக்கு டைம் வந்து குறைஞ்சிருச்சா, 3லேருந்து 2 குறைஞ்சிருச்சா. இப்போ இந்த குறையிற இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இந்த ஒரு பார்ட்டு தான் 20. அப்போ ஒரு பார்ட் 20னா 2 பார்ட்டு 40, 3 பார்ட்டு 60 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அப்போது இது நியூ, இது ஓல்டு, ஏவோட நியூ அண்ட் ஓல்டு. அப்போ ஏவோட நியூ வந்து நம்மளுக்கு ஓகே கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நம்மளுக்கு கேட்டிருக்குது என்னது, பி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பின்றது என்னது, ஏவோட ஓல்டு தானே பிஏ. ஏன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் தானே போய்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த லாஜிக் படி
பி எவ்வளோ டைமில் ட்ராவல் பண்ணி முடிச்சிருப்பான்னு பார்த்தோம்னா 60 மினிட்ஸ். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் முடிஞ்சு. ஓகே, இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லாவே கவனிச்சுக்கோங்க. அதாவது வருண் வெண்ட் ஃப்ரம் ஹிஸ் ஹோம் டு ஆஃபீஸ் வந்து ஸ்பீட் ஆஃப் 54 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறான். ஓகே, அண்டு இது வந்து ஆன்வர்ட் ஜேர்னியோட ஸ்பீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு மெயின்டைன் a ஸ்பீட் ஆஃப் 22.5 மீட்டர் பெர் செகண்ட் இன் ரிட்டன் ஜேர்னி. ஓகேவா, ஆன்வர்டுக்கு வந்து ஒரு ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, அவன் ரிட்டன் வர்றதுக்கு ஒரு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஆனால் ரிட்டன் வர்ற ஸ்பீடை வந்து மீட்டர் பெர் செகண்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் நம்ம வந்து கிலோமீட்டர் பெர் ஹவருக்கோ இல்லை மீட்டர் பெர் செகண்டுக்கு ஓவரால் எல்லாத்தையும் மாற்றுற மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வரலாம். பார்ப்போம். டைம் டேக்கன் இன் த ரிட்டன் ஜேர்னி, வாட் % ஆஃப் த டைம் டேக்கன் இன் த ஆன்வர்ட் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை பார்ப்போம். ஸோ 54 கிலோமீட்ரு, அடுத்து 22.5 ரிட்டன் ஜேர்னி, அடுத்து பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இப்போ வந்து 22.5 அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாற்றிக்கிறேன். அப்போ என்ன பண்ணுவேன், 18/5 மல்டிப்ளை பண்ணுவேன். இதுதான். இது கிலோமீட்டரில் கொடுத்து மீட்டர் பெர் செகண்டுக்கு பார்த்தோன்னா 5/18. இது மீட்டர் பெர் செகண்டில் கொடுத்து கிலோமீட்டர் பெர் ஹவர்னால் 18/5க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா இதை அடித்து கொடுத்தா என்ன ஒரு 4.5. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5 9 4/5 10 5 9 9 9. அப்போது 81 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். ஓகேவா, ஸோ ரெண்டுமே வந்து நம்மளுக்கு இப்போ என்னதில் இருக்குது, கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது. ஆனால் ரெண்டுமே வந்து என்னது ஸ்பீடு, அதாவது 54 81 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் இருக்குது. இப்போ இதை ரேஷியோவாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போனா என்ன வரும், 27th டேபிளில் ட்ரை பண்ணலாமா? ஆமாம், அப்போது இது 2 இது 3ன்னு சொல்லிட்டு ஸ்பீட் ரேஷியோ வந்துடும். அப்போது நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் இங்கே சேம், கரெக்டாக ஜேர்னி ஒரே ஜேர்னி தான். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன அது டைம் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ 3:2ன்னு வந்துடும். ஓகே, அப்போது இதில் எனக்கு இது வந்து என்ன ஜேர்னி, இது வந்து ஆன்வர்ட் ஜேர்னி, இது வந்து ரிட்டன் ஜேர்னி. ஓகேவா, இப்போ அவங்க கேட்டிருக்குது என்னது, ரிட்டன் ஜேர்னியில் எனக்கு டைம் வந்து ஆன்வர்ட் ஜேர்னிக்கு எத்தனை % அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ரிட்டன் ஜேர்னி வந்து எனக்கு 2, ஆன்வர்ட் ஜேர்னி வந்து 3. அப்போ இதுக்கு பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா என்னது ரேஷியோ படி 66.67%. அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். இந்த ஜஸ்ட் வந்து நம்ம மீட்டர் பெர் செகண்டில் கிலோமீட்டர் பெர் ஹவராக மாற்றணும். ஸோ அது மட்டும்தான் இங்கே வேலை. ஸோ 100. ஓகே, அவ்வளோதான் சம். அடுத்து 14th சம். இது எப்படின்றத பார்ப்போம். A car traveled from a point A to B in 1.5 hours. ஓகேவா, ஏக்கும் பிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு தெரியாது, பட் வந்து 1.5 ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணி முடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்டு B to Cக்கு வந்து 6 ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது A to Bக்கு வந்து 1.5 ஹவர்ஸு, B to Cக்கு 6 ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணுது. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தாலே தெரியுது B to C தான் கொஞ்சம் லென்த்து கூடன்றது தெரியுது. ஓகே, இப்போது அதாவது மெயின்டைனிங் த சேம் ஸ்பீட், சூப்பர், மெயின்டைனிங் த சேம் ஸ்பீடு த்ரூஅவுட் த ஜேர்னி இஃப் த டோட்டல் டிஸ்டன்ஸ் வாஸ் 175 கிலோமீட்டர். தெரியுதா, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 175 கிலோமீட்டரா. ஓகே, ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பீடு வந்து ஈக்குவல்னா அப்போ என்ன அர்த்தம், டிஸ்டன்ஸோட ரேஷியோவும் டைம் ரேஷியோவும் ஈக்குவல்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். டிஸ்டன்ஸோட ரேஷியோவும் டைம் ரேஷியோவும் ஈக்குவல்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஓகேவா, கணக்கு புரியுதா? ஸோ இப்போ இதுதான் லாஜிக்கு, பார்த்தாலே தெரியுது. ஓகே, இப்போது நான் எழுதுகிறேன். டிஸ்டன்ஸ் எது நம்மளுக்கு சேமாக இருக்கும், டிஸ்டன்ஸ் ரேஷியோவும் டைம் ரேஷியோவும் இங்கே சேமாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஸ்பீடு இங்கே வந்து கான்ஸ்டன்ட், அதனால். ஓகேவா, ஸ்பீடு இங்கே கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ நான் வந்து டைம் தான் கொடுத்துருக்காங்க. டைம் ரேஷியோ எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டைம் என்னவாக இருக்குது, 1.5 ஒரு பகுதி, அடுத்து 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி. இதை வந்து நான் ரேஷியோ கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், 1:4ன்னு சொல்லிட்டு வரும். அப்படி தானே வரும். ஆல்சோ திஸ் ரேஷியோ எதுக்கு ஈக்குவல், 1:4 அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸுக்கும் சேம் இதே ரேஷியோ தான், சிம்பிள். அடுத்து இப்போ இது வந்து A to B, இது வந்து A to Bக்கான டைம், இது வந்து B to Cக்கான டைம்.
அவ்வளோதான், காலம் பிரிச்சாச்சு, முடிஞ்சு. இப்போ இந்த ரேஷியோ படி பார்க்கும்போது எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த டோட்டல் டிஸ்டன்ஸ் வாஸ் 175 கிலோமீட்டர், ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ்னால் இந்த 5 பார்ட்டு தான் 175. ஓகே, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஏ டு பி. அப்போ ஏ டு பின்னு என்னது, ஒரு பார்ட்டு தானே. அப்போ அந்த ஒரு பார்ட் என்னவாக இருக்கும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பார்ட்டு 35 இருக்கும். ஸோ தேட் இஸ் த ஆன்சர். எவ்வளோ அழகாக இருப்பாங்க, சிம்பிளாக இருக்குது, அவ்வளோதான். நம்ம வேறு மெனக்கிடவே தேவையில்லை, இதையும் மல்டிப்ளை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ண தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ டிஸ்டன்ஸோட ரேஷியோவும் டைமோட ரேஷியோ சேமாக இருக்கும். அப்போ டைமுக்கு நம்மளுக்கு 1:4 ரேஷியோ வந்திருக்கு. சேம் டிஸ்டன்ஸுக்கும் 1:4 தான் வரும். அப்போ அந்த 1:4 அப்போ டோட்டலாக அந்த 5 பார்ட் தான் 175னா 1 பார்ட் தான் நம்மளுக்கு தேவை. அதான் கேட்டிருக்காங்க சொல்லப்போனால். இதே இது வந்து B2Cன்னு கேட்டால் 4 பார்ட் கண்டுபிடிச்சிருவோம். 4 பார்ட்னா அப்போ 140 வரும். ஸோ சிம்பிள், அவ்வளோதான். இப்போ அடுத்து 15th சம். ஓகேவா? ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, நேகா அண்ட் அனிகா வந்து ட்ராவல்டு 15 hours அண்ட் த ஸ்பீட் ஆஃப் அனிகா வந்து ஓகே, ரெண்டு பேருமே வந்து 15 hours ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் ஸ்பீட் ஆஃப் அனிகாவோட ஸ்பீட் என்னவா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நேகா ஓகேவா, ஸ்பீடு அனிகாவோட ஸ்பீட் என்னவா கொடுத்துருக்காங்கன்னா 1.25 டைம்ஸ் ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் நேகா. அப்போ 1.25 டைம்ஸ்னால் என்ன எழுதுவோம், 1.25னா நம்ம வந்து 1/4, அப்போ 5/4ன்னு எழுதுவோம். ஓகே, அப்போது 1.25 டைம்ஸ் ஆஃப் நேகானா இது அனிதாவோட தான் இருக்கும், இது நேகாவோட தான் இருக்கும். இதுதான் லாஜிக்கு. ஸோ 1.25 டைம்ஸ் ஆஃப் நேகா, அப்போது 5/4, அவ்வளோதான். அதாவது 25% கூடன்றதை இப்படியும் எழுதிக்கலாம் அந்த மாதிரி. இஃப் அனிகா ட்ராவல்டு 75 கிலோமீட்டர்ஸ், ஹவு மச் டிஸ்டன்ஸ் டிட் நேகா ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போது இதில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா, நேகா அண்டு அங்கிதா ட்ராவல்டு 15 hours அந்த ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது இதில் நம்மளுக்கு வந்து டைம் வந்து 15 hours, அது கான்ஸ்டன்ட். லாஜிக்கலி டைமு 15 hours, அப்போ டைம் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட், டி வந்து கான்ஸ்டன்ட், ரைட்? அப்போ டி கான்ஸ்டன்ட்னா எனக்கு என்ன நடக்கும், டிஸ்டன்ஸும் ஸ்பீடோட ரேஷியோவும் சேமு. கான்செப்டவலி அதுதான் லாஜிக்கு. அப்போ வந்து ஸ்பீடு வந்து நான் 5:4 இருக்குது அப்படின்னா, டைமும் எனக்கு என்னவா, இது டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் 5:4, பிகாஸ் ரெண்டுமே வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அங்கீதா வந்து 75 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிடுறான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கீதாவோட டிஸ்டன்ஸ் என்னது, அங்கீதா என்னது 5, இந்த 5 பார்ட்டு தான். அப்போ இந்த 5 பார்ட்டு தான் 75. அப்போ ஒரு பார்ட்டு 15. இவங்க என்ன கேட்டிருக்காங்க, நேக்கா ட்ராவல் பண்ண, நேக்கா என்னது 4 பார்ட்டு, அப்போ 4 பார்ட் என்னது 60. சமம் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ